கொஸ்டின் ஆன்சர் செஷனா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ் பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம், இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரம் அண்டு கருமையம், இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது எப்பவுமே கேட்குறப்போ ஒன்று நமக்கு புரிஞ்ச மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். பட் அதற்கு அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா என்ன பண்ணலாம், கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். அதனால இப்போ நடத்தின வரைக்கும் எந்த பாடத்துல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷனா இன்னைக்கு செஷன் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது நான் ஒவ்வொரு நாளுமே வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணோம், பட் நம்மளால பண்ண முடியல. இன்னைக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்த ஒரு டாபிக் போறப்ப இந்த டாபிக்ல இருந்து நம்ம டோட்டல் சப்ஜெக்ட் வேறையா போவோம். சரிங்களா? அப்ப நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஆமா, கோஹோஸ்டா இருக்கிறவங்க அன்பர்களுக்கு டவுட் இருக்கிறவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்க சொல்லுங்க. அஹ், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது வரைக்கும் நடத்தின இந்த பாடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கலைன்னா நான் கேட்பேன், அப்புறம் நீங்க சொல்லணும். இதனால் வரை நடத்தின பாடங்கள்ல டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இது அன்பர்களுக்கு அரிய வாய்ப்பு. ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நீங்க டைரக்டாவே ஐயாட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா, டவுட் இருக்கிறவங்க. சுஜாதா ஸ்ரீராம் அம்மா, உங்களுக்கு வாழ்க வளமுடன் அம்மா. கேளுங்கம்மா. அஹ், வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய கொஸ்டின் வந்து ஈவினிங்ஸ் செஷன் அட்டன் பண்ண முடியறதில்ல ஒர்க்குனால. அது மறுபடியும் பார்க்க முடியுங்களா? ஈவினிங் செஷன்ல எனக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா எல்லா நாளும் அமையறதில்ல, சனி ஞாயிறு தவிர. அம்மா, வாழ்க வளமுடன்மா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம இப்போ ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதற்கு அடிஷனலா நிறைய செய்திகளை நம்ம கேட்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அதுதான் ஈவினிங் செஷன். இப்போ மத்தியானம் நடக்கிறது நமக்கு 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு 1.5 மணி நேரம் வகுப்பு அப்படிங்கிறது. ஆமா, 1 செகண்ட். சரிங்க ஐயா. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறப்ப கூடவே அடிஷனலா நிறைய தகவல்கள் கிடைக்கிறத நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிக்க முடியுமோ உள்வாங்கிக்கணும். அதுதான் வந்து ஈவினிங் பேட்ச்ல நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம்.
உங்கள நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பட் ஒரு சிலருக்கு எப்படின்னா, இப்போ ஒர்க் போறவங்களா இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நம்ம கோர்ஸையும் யூடியூப்ல கொடுக்குறோம். அதே சமயம் ஈவினிங் நம்ம பேசுற ஸ்பீச்சும் வந்து எல்லாமே யூடியூப்ல ரெகுலரா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோமா. இன்னைக்கு பேசுறது வெரி மேக்சிமம் நாளைக்குள்ள வந்து நமக்கு வந்து யூடியூப்ல வந்துடும். சரிங்களா? நம்ம இறை சாதனை மார்க்கம் யூடியூப் சேனல்ல ரெகுலரா நம்ம ஈவினிங் பேசுற ஒவ்வொரு ஸ்பீச்சும் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிருமா. அதனால நீங்க அதுல ரெகுலரா பார்க்கலாம். அது எப்படி பார்க்கறது அப்படிங்கறது வேணா இப்போ எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியலாம். இருந்தாலும் யாராவது தெரியல அப்படின்னா மட்டும் நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் நானு. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. விஜயலட்சுமி அம்மா. ஆமா, என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஒரு நிமிஷம். தெரியுதுங்க. யூடியூப்ல ஓகேம்மா. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறை சாதனை மார்க்கம் யூடியூப் சேனல் போய்க்கோங்க. அதுல வியூ சேனல் இப்படிதான் வரும். நீங்க உள்ள போனாலே இப்படிதான் வரும். அதுல வீடியோஸ், சரியா? ஃபர்ஸ்ட் ஹோம் இருக்கும், ரெண்டாவது வீடியோஸ். இந்த வீடியோஸ்ல போனீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் அப்படிங்கிறது டிக் ஆயிருக்கு பாத்தீங்களா? அதுல போனீங்கன்னா இப்போ 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எது நேத்துக்கு ஈவினிங் பேசுனது போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் நான் மத்தியானம் பேசின கவியோட விளக்கம், அதுக்கு முந்தின நாள் வந்து பேசினது பொருளாதார சுதந்திரம் அடையும் ரகசியம். இப்படி அவங்க பேசின ஒவ்வொரு ஸ்பீச்சுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஸ்பீச் அந்த மதிய ஸ்பீச் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல ப்ராப்பரா லைனா வந்துட்டு இருக்கும். வீடியோஸ்குள்ள லேட்டஸ்ட்ல போனீங்கன்னா முன்னாடியே இருக்கும். நேத்து பேசுனது முன்னாடியே இருக்கு பாருங்க. சரிங்களா? இது இதை நீங்க வந்து ப்ராப்பரா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். வாழ்க வளமுடன். நல்ல கேள்விமா, ரொம்ப சந்தோஷம். விஜயலட்சுமி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். விஜயலட்சுமி அம்மா. கேட்கலாமா? அடுத்த அடுத்த ஆமா, 5 நாள் கேளுங்க. அடுத்த 5 நாள் நேரடி பயிற்சி வகுப்பு ஆலியார்ல எப்படி சார் வரும்? ஆழியார்லையாமா? ஆழியார் பத்தின தகவல் எனக்கு பெருசா தெரியாது. நம்ம ஆழியார் நம்பருக்கு தான் கூப்பிட்டு கேட்கணும். சரிங்க சார், சரி சரி சரி. இப்போ ஆமா, இதுல எப்படி ஆமா. நேரடி பயிற்சி வருதுன்னா எப்படிங்க சார்? நேரடி பயிற்சிக்கு வர்றதுனாமா, இப்ப நம்ம எவ்ரி மந்த் ஒரு பேட்ச் வந்து நடத்திட்டு இருக்கோம். நேரடி கிளாஸஸ் ஒரு 3 days கிளாஸஸ் தான் நடத்துறோம். சரிங்க சார். அது இந்த மே மந்த் மட்டும் இருக்காதுங்கம்மா. சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் இருக்கிறதுனால ஜூன் மந்த்ல இருந்து செகண்ட் அது வந்து நமக்கு சரி ஆஹ், நம்மளோட அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும். சரிங்களா? அதுக்கு எல்லாமே நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களம்மா? இருக்காங்க சார். ஆமா, எல்லாமே அதுல ப்ராப்பரா வந்து உங்களுக்கு மெசேஜ்மா. சரி சரிங்க சார். ஓகே, ஓகே, ஆ, ஓகே, ஓகே, ஓகே. வாழ்க வளமுடன் சார். ஓகே. செல்வரோஜா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுங்கம்மா. அம்மா பேசலாம். மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட். நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குறேன். அம்மா செல்வராஜம்மா பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஒரு தடவை மைக்கை மட்டும் டெஸ்ட் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பருக்கு போயிடலாம். அந்த அம்மா.
உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஓகே, இவங்க எல்லாம் இன்னும் கொஸ்டின் கேட்டே பழகல இல்லையா? அதனால அன்மியூட் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஆமாங்க ஐயா. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் கொடுக்கணுமா இப்ப இருந்தே? நிறைய பேர் வில்லிங்கோட இருப்பாங்க. நண்பர்களே, இப்போ உங்களோட ஸ்க்ரீன்ல 2 ஆப்ஷன் காமிக்கும். இந்த செல்வரோஜாமா, ஆண்டாள், சண்முக சுந்தரி, விஜயால், கோமதி. உங்களோட மொபைல்ல வந்து அன்மியூட் மை செல்ஃப் அப்படின்னு கேட்கும். இப்போ செல்வரோஜாமா நீங்க இப்ப பேசலாம், வேற வாழ்க எதையும் click பண்ண வேண்டாம். வாழ்க ம் வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க 1 வளமுடன். இயர் டிராவல் ரொம்ப ரொம்ப என் லைஃப்ல ஃபுல்லா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு ஐயா. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. சிறப்பு. நன்றிம்மா. அந்த குருவுக்கும் உங்களை காட்டி கொடுத்த கடவுளுக்கும் ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. லைஃப்ல வந்து 1 இயரா ரொம்ப சேஞ்சஸ், பாடிலயே அண்ட் மைண்ட்லயும் ரொம்ப சேஞ்சஸ். அந்த எல்லாமே நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அருமை, எனக்கு அருமைம்மா. ஒரு கொஸ்டின் ஐயா. இது வந்து மகரிஷி வந்து தன்மாற்றம்னு சொல்றாங்க, பரிணாமத்துக்கும் மகரிஷி சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஐயா? இப்ப நம்ம எக்ஸலண்ட், நல்ல நல்ல கேள்விமா. அதாவது பரிணாமம்ங்கிறத அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க. அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு பரிணாமம். குரங்கே மனிதனாக மாறினான் அப்படின்னு சொன்னா அது தன்மாற்றம். அது உங்களுக்கு இது வந்து ஒத்து புரியுது? போறாரா மகரிஷி வந்து? இது எவல்யூஷன் இதுல வந்து கான்ட்ராடிக்டியா எதுவும் நினைக்கிறாரா, இல்ல அதை வந்து அக்செப்ட்? கான்ட்ராடக்டியா இல்ல, கான்ட்ராடக்டியா இல்ல. பட் என்னன்னா இவங்க வந்து இப்படியே ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுன்னு சயின்டிஸ்ட் வந்து பரிணாமத்தை ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஓரறிவுல இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓரறிவுக்கு முன்னாடி என்னங்கிறத இவங்களால சொல்ல முடியாது. பஞ்சபூதங்களை இவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஜடப்பொருளா பார்ப்பாங்க. பட் நாம வந்து ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓரறிவா இருந்தா அதுக்கு முன்னாடி என்ன பஞ்சபூதம், அதுக்கு முன்னாடி என்ன விண்கள், அதுக்கு முன்னாடி என்ன இறைத்துகள், அதுக்கு முன்னாடி என்ன இறைநிலை. அப்ப இறைநிலை தான் எல்லாமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்குங்கிறத மகான்கள் தெளிவா சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு கிளாரிட்டி இருக்காது சயின்டிஸ்டுக்கு. அவங்க எவல்யூஷன்ங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு புழு வந்து பட்டாம்பூச்சியா கன்வெர்ட் ஆகுறது அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுது, கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க. பட் ஒரு இறைநிலை இறைத்துகளா கன்வெர்ட் ஆகிறதையோ, இறைத்துகள் விண்ணா கன்வெர்ட் ஆகிறதையோ இவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம். அதனால இவங்க மகரிஷி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒத்துக்கிட்டாங்களா ஐயா எவல்யூஷனை? ஆமா, எவல்யூஷன்ங்கிறது கரெக்ட் தான். பட் பர்ஃபெக்டான வேர்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். எவல்யூஷன் கரெக்ட் தான், கருத்து இல்ல. பரிணாமம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா தன்மாற்றம்னு சொல்லணும். அதான் வெரி பர்ஃபெக்ட். அப்ப அந்த முந்தைய நிலை வந்து ஃபுல்லாமே அபாலிஷ் ஆயிருமா? எதுவுமே இருக்காதா அவரோட படி? இப்ப அடுத்தடுத்து இல்ல, ஃபர்ஸ்ட் தன்மாற்றம் ஸ்டேட். ஆகுது. ஆமா, தன்மாற்றம்ங்கிறது இப்ப இறைநிலை தன்மாற்றமா எல்லாமே வந்திருக்குன்னு சொல்றோம்ல. இனி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே எம்டி ஸ்பேஸ் ஆகும். ஆமா, கண்டிப்பா நிகழும். அது எப்ப நிகழும் எப்படி நிகழும்னு தெரியாது. பட் அதுக்கான ப்ராசஸ்ல அது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எது ஒண்ணு தொடங்கினாலும் அதுக்கு முடிவு இருக்கணும் இல்லையா? ஆமா. ஆனா என்னன்னா அது மனித மனதுல ஒரு முடிவை எடுக்குது. அது அது என்ன ஒரு நோக்கத்துக்காக அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சோ அது மனுஷனோட மைண்ட்ல வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப பரிணாமத்தின்படி மனிதன் தான் வந்து ஹையஸ்ட் லெவல் எவால்வ்டு. உச்சகட்ட நிலை மனுஷன் தான். மனுஷனுக்கு மேல ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வராது. நீங்க அதை கன்ஃபார்மே பண்ணிடலாம். அதுக்கு தெளிவான விளக்கம் வந்து மகரிஷி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதத்துக்கு அப்பால் இருக்கிற ஒன்னே ஒண்ணு சுத்த வெளிதான் இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப பஞ்சபூதங்களை உணர்றதுக்கு 5 அறிவு வந்துருச்சு. தொடு உணர்வு,
சுவை, மூக்கு, நாக்கு, கண்ணு, காது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை உணர்றதுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த இறைநிலை உணர்றதுக்கு தான் நமக்கு 6வது அறிவு வந்திருக்கு. அப்போ அதையும் கடந்து இன்னொரு பொருள் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை. அதனால இதுக்கு மேல ஒரு அறிவுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மனிதனுடைய 6வது அறிவே வந்து ஹையர் லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இப்ப ஆமா, அது எப்படி நம்ம ஒரு பாக்குறோம்ல இப்பயே. அதேதான். இப்ப நம்ம ஒரு செல்போன் இருக்குது, அது அப்டேஷன் ஆயிட்டே இருக்குல்ல ஆ அடுத்தடுத்தது. இந்த மாதிரி இப்ப மனித மூளை வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்குது. அடுத்தடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகுது. அது என்னைக்கு ஃபுல்லா இறைநிலை உணர்வுக்கு அப்டேட் ஆகுதோ அன்னைக்கோட அது கம்ப்ளீட் ஆயிரும். ஆமா. நன்றி ஐயா, வாழ்க வளம். நன்றிம்மா, நன்றி நன்றி. நல்ல ஆழமான கேள்வி இது. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளம். ஓகே, தேங்க்ஸ். ஆண்டாள் அம்மா, ஆண்டாள் ஜே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, மகிழ்ச்சி. ஐயா, எனக்கு வந்து இப்ப இந்த தற்சோதனையை சொல்றதுக்கு கொஞ்சம் விளக்கம் வேணும் ஐயா. தற்சோதனை அப்படின்னா என்னன்னு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? ஆமாங்க ஐயா. ஓகேம்மா, ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப சிம்பிள். செய்துட்டே இருக்கோம் ஐயா. ஆனா ஆ இப்ப வந்து அன்னைக்கு பார்த்து இருக்கிறது செய்யணுமா, எப்படி அந்த கிளாரிட்டி? ஏன்னா ஈவினிங் நம்ம அந்த தற்சோதனைக்கு ஆன்சர் எழுதுறோம்ல, ஆமா ஆமா ஆமா. அந்த இதுக்கு எனக்கு கிளாரிட்டி வேணும். ஓகேம்மா. அம்மா ரொம்ப சிம்பிள். சரிங்க தற்சோதனை அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். எது சரிங்க ஐயா. தற்சோதனைனா, நீங்க உங்களை பத்தி சிந்திச்சு ஓகே ஐயா. உங்களோட நிறை குறைகளை பத்தி அனலைஸ் பண்ணி சரிங்க அதை சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க என்ன யோசிச்சாலும் அது பேர் தற்சோதனை தான். அது ஓ உங்களோட சரி. எண்ணத்தை யோசிச்சாலும் நீங்க தற்சோதனை தான். உங்களோட சொற்களை நீங்க எடுத்து திங்க் பண்ணாலும் தற்சோதனை தான். உங்களோட சரிங்க செயல்களை நீங்க எடுத்து திங்க் பண்ணாலும் தற்சோதனை தான். அல்லது என்கிட்ட வர்ற கோபத்தை நான் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் தற்சோதனை, கவலை, ஆசைகள். அப்படி உங்க லைஃப்ல நான் போய் பேசுறேனா இல்லையான்னு நினைச்சா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தற்சோதனை தான். நான் பிறருக்கு உதவி செய்யறேனா, நான் என்னோட பயிற்சிகளை சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேனா, என்னோட வாழ்க்கையை நான் சரியா டைம் மேனேஜ்மெண்ட்டோட வச்சிருக்கேனா, இப்படி நீங்க உங்க ஒர்க்கை பத்தி, உங்களோட லைஃபை பத்தி, உங்களோட செயலை பற்றி எதை நீங்க யோசிச்சாலும் அதுக்கு பேரு தன்னைத்தானே சோதனை செய்து கொள்கிறோம். சரியா தப்பா ஓகே அப்படின்னு செக் பண்ணிட்டு, சரிங்க செக் பண்றதோட இல்லாம இது சரிதான் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யறதுக்கு முயற்சி, இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிற விஷயத்த சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு முயற்சி. ஓகேயா. ஓகே, ஆமா, அந்த வாழ்க 4 பாயிண்ட் மனசுல வச்சுக்கோங்க. தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெறுவதற்கு வழிவகுத்தல், வகுத்த வழியிலே வாழ்ந்து காட்டுதல். இந்த 4ம் இணைஞ்சதுக்கு பேரு தான் தற்சோதனை. இதுல சரி. எது பண்ணாலும் தற்சோதனை தான். மகரிஷி ஒரு 5 தற்சோதனை நமக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி. அகத்தாய்வுன்னு, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுவும் தற்சோதனை தான். அது சரி. இந்த முழு கான்செப்டுக்குள்ள அது ஒரு 5 விஷயம். ஓகேயா. இப்ப ஆமா வந்து ஆமா காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் எத்தனையோ ஓடுதுயா. ஆமா எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு. சில டைம்ல ஆமா. வந்து அந்த எண்ணங்கள் வந்து சாயந்தரம் கொஞ்சம் நம்ம தற்சோதனையில போலாங்கும் போது அது என்ன நினைச்சோன்னு மறந்துருது. அது அப்படிதாம்மா இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு நோட் வச்சு வந்து ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேயா. ஆமா, அதே மாதிரி எல்லா தாட்ஸையும் ஹிண்ட்ஸ் எடுக்க முடியாது. ஆமா. கிட்டத்தட்ட நியரர் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 60,000 எண்ணங்கள் வரும்னு சொல்றாங்க. ஓ அப்ப அவ்வளவு சரிங்க. எண்ணங்களை நம்மளால வந்து குறிப்பெடுத்து வச்சு செக் பண்ணலாம் முடியாது. நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப நமக்கு ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா, நீங்க அதை எடுத்து ஒரு ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி வச்சு அதை நோட் பண்ணிக்கலாம். சரிங்க. அதே போல நீங்க ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஒரு அமைதியா அமர்ந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இப்ப நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணலாம், எடுத்து நோட் பண்ணலாம். சரிங்க. அப்படி நோட் பண்ணி அதுக்கு எண்ணம் மாறுதல் பயிற்சி பண்ணலாம். பட் எல்லா எண்ணங்களையும் பண்ண முடியாது.
அது ரொம்ப நம்மளுக்கு எது நம்ம வாழ்க்கையில மாற்றம் கொடுக்கிற எண்ணங்களை கண்டிப்பா பார்க்கலாம். கரெக்ட் கரெக்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ஐயா. ஆனா ஆசை எது சினமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எல்லாம் நீங்க எப்பவும் போல பண்ணலாம். அதை பத்தி ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரிங்க. அது நமக்கு இருக்கிற ஆசைகளை மட்டும்தான் நம்ம எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு வர்ற கோபத்தை மட்டும்தான் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆமா. ஒரீஸ் மட்டும்தான் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் சரிங்க தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ண முடியாது. சரிங்க. அப்புறம் ஆமா. இன்னொன்னுயா, இன்னொன்னு ஆ. இப்ப எனக்கு நீங்க கொடுக்குற அட்டவணைப்படி எனக்கு உடற்பயிற்சி பண்றதோ காயகல்பம் பண்றதோ அந்த டைம்ல அதுல எல்லாம் எனக்கு ம். வர்றது இல்லையா. எனக்கு நான் ம். ஃப்ரீயா இருக்கும்போது நான் செய்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி அந்த ஈவினிங் நான் இன்னொரு குரூப்ல தவத்துல ஈடுபடுறேங்க. நம்ம குரூப்ல ம். அந்த ஈவினிங் தவத்துல எனக்கு ஈடுபட முடியறது இல்ல. அப்ப பரவாயில்ல எப்படியா நான் பரவாயில்ல. ஃபில்லப் பண்றது? இப்ப என்னன்னாமா, சாயங்காலம் நீங்க ஏதாவது ஒரு தவம் பண்ணணும், அவ்வளவுதான். தவம் அதே சரி மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் நாங்க ஒண்ணு கொடுத்தது எதுக்குன்னா, ஒரு மாடலுக்காக தான் கொடுத்தோம். சரிங்க நீங்க அதையவே 100% ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரிங்க. ஆனா இந்த நீங்க தவங்கிறது உங்க ஏதோ ஒரு லைஃபுக்கு டைம்ல தகுந்த பண்ணா, மாதிரி ஏதோ ஒரு டைம்ல இந்த போதும். ஈவினிங் ஏதோ டைம்ல ஒரு ஒரு டைம் தவம் பண்ணா பண்ணா போதும். அதுவே போறோம்ல. அதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டைம் ஓகே பண்ணாலே அதை நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா. அப்புறம் ஏதோ இன்னும் ஒரு ஏன் டைம் ஏதோ ஒரு தவம் பண்ணுங்க. இந்த பஞ்சேந்திரி தவம் பண்றேன் இல்லையா, ஆமா ஆமா. அதுல அந்த தொடு உணர்வு அது கரெக்டா ஃபோக்கஸ் ஆகுதுயா. ரெண்டாவது அந்த சுவை சரி. உணர்வு ஃபோக்கஸ் ஆகுது. அந்த வாசனை ஓகே இதுவும் ஃபோக்கஸ் ஆகுது. அந்த கண்ணு காது பார்க்கிறது அந்த ஓகே. தவம் பண்ணும்போது மட்டும்தான் பார்க்கணுமா, இல்ல நம்ம சும்மா இருக்கும்போது கூட அந்த நினைவுல பார்க்கலாமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னாமா, இந்த மெடிடேஷன் எப்ப வேணா நீங்க பண்ணலாம். நீங்க ஃப்ரீயா சரிங்கய்யா. இருக்கிறப்பவெல்லாம் பண்ணலாம். சரிங்கய்யா. சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஓகே. கண்ணுல ஏதாவது சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னா, ம். அடிக்கடி அவங்க அந்த கண்ணை வந்து என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கலாம். இது ஒரு அ- எனர்ஜி சேவிங் மெடிடேஷன் தான். அதனால ஓ நீங்க இது எப்ப வேணா பண்ணலாம். இப்ப எனக்கு ஓ காதுல ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா, நீங்க சும்மா இருக்கிறப்ப அப்படியே காதை கவனிக்கலாம். அதுதான் கேக்குறேங்கய்யா. சரி. அது எனக்கு தாராளமா பண்ணலாம். எனக்கு ம். கொஞ்சம் காது கொஞ்சம் மெதுவா பேசினா எனக்கு கேட்கறது இல்லையா. அதான் அதை அப்படியே ஓகே. ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது சரி பண்ணலாமான்னு கேக்குறேங்க. கண்டிப்பா சரி பண்ணலாம். கண்டிப்பா சரி பண்ணலாம். ஓகேயா. நீங்க நிறைய இந்த விஷயம் பஞ்சேந்திரி மாற்றங்கள் தவம் சொல்லுங்கய்யா. பஞ்சேந்திரி தவம் பண்றப்ப பர்டிகுலரா காது மேல கொஞ்சம் அதிக டைம் எடுத்து பண்ணுங்க. ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது, நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்பவெல்லாம் காது மேல கொஞ்சம் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டே இருங்க. அது சரிங்க. கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. அப்புறம் ம். சில சரி. டைம்ல எனக்கு இந்த தலையில ரைட் சைடுல கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கிற மாதிரி பிடிச்சுக்குதையா. தலையில ரைட் சைடுல. தலையில ரைட் சைடுல இழுத்து பிடிக்க மாதிரி பிடிக்கும் போது ஒரு மாதிரி தூக்கமா இருக்கும். இப்ப தவத்திலேயே உட்கார்ந்து இருக்கும் போதே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ம், தவம் ம். பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த இடத்துல ஓகே. கொஞ்சம் டைட் ஆகும்போது ஒரு மாதிரி தூங்குற மாதிரி இருக்கு. சரிம்மா. நீங்க காயகல்பம் நல்லா பண்றீங்களா? ஓரளவு பண்றேன், ஆனா செஞ்சா எனக்கு நல்ல ஆன்சர் கிடைக்குதுயா. அதான் அதான் காயகல்பம் இப்ப என்னன்னாமா, இப்ப உங்களுக்கு ஏஜ் எப்படி இருந்தாலும் ஒரு 70 இருக்குமா? 75. ஓகே, வெரி குட். எப்பவுமே எபவ் 60 70க்கு மேல பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் வீக் ஆகும். கம்மியாகும். அப்ப அதுக்கு நம்ம வந்து நம்மளோட எக்ஸசைஸும் பர்டிகுலரா காயகல்ப பிராக்டிஸும் நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சரி. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த நர்வஸ் சிஸ்டம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கியூர் ஆயிடும். ஓகே. அதனால வாழ்க அது ஒன்றும் பெரிய வளமுடன். இஷ்யூ இல்லை. நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கம்மா, ரெடி ஆயிடும். ஆனா அதெல்லாம் பண்ண முடியுது. கீழே உட்காருவேன், அந்த காயகல்பம் இது பண்றது ஓகே. எல்லாமே பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியுது. ஆனா அந்த பண்ணுங்க, பண்ணணும், வீக்னஸ்னால அவ்வளவுதான். சோம்பேறித்தனம் வரும். இப்ப வேண்டாம், சாயந்தரம் பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம் அப்படின்னு அது எஸ்கேப் எல்லாருக்குமே ஆகும். வருமா? அது எல்லாருக்குமே வர்றதுதான். சரி சோம்பேறித்தனம்ங்கிறது எல்லாருக்குமே வர்றதுதான். பட் அது
சேஞ்ச் பண்ணி கொஞ்ச நேரமாவது நம்ம பண்ணணும்னு வந்துட்டீங்க அப்படின்னா அது சரியாயிடும். வாழ்க ஓகேம்மா. வளமுடன் ஐயா. இன்னொன்னு நன்றி என்னன்னா ஐயா. நீங்க இந்த காயக்கல்பம் பண்ணிட்டு ஓஜஸ் விடுறது இப்போ மார்னிங் 3 டைம்ஸ் பண்றது பண்ணிட்டு ஒன் டைம் சரிங்க. வந்து உங்க பிரெயின் செல்ஸ்ல ரைட் சைடு எங்க ப்ராப்ளம்ங்கிறீங்களோ அந்த இடத்துல ஓஜஸ் விடுங்க. ஓ நான் சரிங்க சொல்றது ஐயா. புரியுதா? ட்ரை பண்றேங்க. ஆமா. ஓஜஸ் ஓஜஸ் அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் ஒரு பிரீத். சரிங்க. சரிங்களா? அந்த ஓ பிரீத்தை சரிங்க, நீங்க ட்ரை எங்க பண்றேன். ப்ராப்ளம் இருக்குதோ இந்த இடத்துல நீங்க வந்து சென்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில வந்து சரி. அது வேலை செய்யும். அது ஒரு எனர்ஜி. அந்த ஓ எனர்ஜியை எங்க சரிங்க. ப்ராப்ளம் இருக்குதோ அந்த இடத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்? அனுப்பணும். சரிங்க. ஆமா சரிங்க. ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. 6ஆம் தேதி வணக்கம். கண்டிப்பா வாங்க ஐயா. நன்றி ஐயா. நிச்சயமா வரோம்மா, நிச்சயமா வரோம். வாங்க ஐயா. நன்றி சரிம்மா. ஐயா. சரி சரி. வாழ்க்கை வளமுடன். என்ன சொல்றேன்னா நன்றி வாழ்க அம்மா. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நீங்க கேள்வி கேளுங்கம்மா. ஐயா கேட்டுட்டு தான் வாழ்க இருக்காங்க. வளமுடன் ஐயா. நான் சண்முக சுந்தரி பேசுறேன் ஐயா. அம்மா பேசுங்கம்மா. வாழ்க கேக்குது வளமுடன். கேக்குதா ஐயா? கேக்குதும்மா கேக்குதும்மா கேக்குது நன்றி. கேக்குது. உங்களோட இது நான் ரொம்ப வருஷமா 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. பட் எனக்கு ரொம்ப ஒரே ஒரு மகிழ்ச்சி. இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆ எனக்கு வந்து சில மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க சொன்னீங்களே ஓகே. நீங்க ஒரு ஒரு இது ஈவினிங் வந்து பண்றது வந்து எப்படின்னு எந்த டைம்னாலும் இப்ப பஞ்சேந்திரியமா பஞ்சபூத தவம் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் அந்த துரிய தவம் இருக்குல்ல ஏதாவது ஒண்ணு எல்லாம் சேர்ந்தது ஒண்ணு சொன்னீங்களா குருஜி அது பண்ணலாமா இல்ல பஞ்சேந்திரிய தவம் மட்டும் நம்ம எது பிடிக்கோ அது எது பண்ணலாமா அப்படின்னு கேக்குறேன் என்ன அப்படி ஐயா? ஓகேம்மா ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு நீங்க மேக்சிமம் எல்லா தவமே கத்துக்கிட்டீங்க இல்லையா? எல்லா தவம் இப்ப இந்த இறைநிலை தவம் இப்போ இப்ப நீங்க சொல்லி கொடுத்தது வரைக்கும் வந்திருக்கேன் ஐயா. அப்புறம் அருமை ரொம்ப எல்லாமே அருமை. நல்லா இருக்கு. இப்போ சில இடங்கள்ல ஒரே ஒரு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஐயா. இப்போ சில இடங்கள்ல நான் வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே சில பேர் வந்து நேர்மையா நான் நடந்தாலும் என்னோட எதிர்த்தரப்பினர் வந்து அந்த பொய்யோ இதோ சொல்லும்போது என்னால அவங்கள்ட்ட எப்படி கோபத்தை காமிக்கிறேன் அது சரியா என்னன்னு தெரியல. அது எனக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படி பேசாம இருக்கேன். இது நல்லதா சரியா என்னன்னு தெரியல. நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சில நேரத்துல என்னால அத இது பண்ண முடியல. அந்த நான் நேர்மையா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது எதிர் தரப்பினர் யாராவது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள திருத்தணும்னு பாக்குறேன். பட் அந்த சமயத்துல கோபம் வருது. அவங்களுக்கு அமைதியா அவங்கள்ட்ட என்னால பேச முடியல. அது ஒண்ணு எனக்கு ஒரு பெரிய குறையா இருக்கு. எங்க சார் சொல்றாங்க உன்னோட உன் கொள்கையை நீ உன்னோட வச்சுக்க மத்தவங்ககிட்ட காமிக்காத அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணே கொஞ்சம் ஒரு கில்ட்டியா இருக்கு ஐயா. வேற ஒண்ணும் இல்லை ஐயா. எனக்கு மத்தபடி எல்லாம் நல்லா இருக்கு. அப்ப நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னு கோவப்பட்டுருது அப்ப எல்லாமே அடிபட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன அது? அதாவது மத்தவங்க தப்பு பண்றப்ப நம்ம சரி பண்ணலாம்னு முயற்சி பண்றோம் இல்லையா? ஆமா 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 ஐயா. ஓகேம்மா ஓகேம்மா. இதுல என்ன ஒரு பெரிய பேசிக் திங்க்னா இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் தான். அதாவது மத்தவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்லதுதான். பட் ஆக்சுவலா அப்படி சரி பண்ண முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திங்க். ஓகே. சரிங்களா? ஏன்னா இப்ப நாமளே கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் ஆனா ஆமா கோபப்படாம ஆமா. இருக்கிறது இல்ல. அப்போ நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நம்மளை நம்மளே மாற்ற முடியாதுங்கிறது தெளிவாயிருது இல்லையா? அது மாதிரி யாராலையும் அவங்கள மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கறதுல நாம கொஞ்சம் தெளிவாகணும். அப்ப அட்வைஸ் அதான் உண்மை. பண்ணக்கூடாது ஐயா அவங்களுக்கு என்ன ஆமா, அப்படி? டோன்ட் அட்வைஸ். ஓகே 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 சரிங்களா? ஐயா. நம்மளால ஓகே. முடிஞ்சா வாழ்ந்து காமிக்கலாம். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்றது வேற. அது நம்ம சின்ன குழந்தையா இருக்கோம், உன்னை தொட வேண்டாம்னு சொல்றதோ ஒன்னு செய்ய வேண்டாம்னு சொல்றதோ நம்ம சொல்லிதான் ஆகணும். பட் ஒரு ஓகே வளர்ந்து மெச்சூர் ஆயிட்ட ஒருத்தவங்க கிட்ட போய் அது என்ன தவறுன்னு சொல்ல வேண்டியது இல்ல. ஓகே பட் ஓகே. அப்படியே சொன்னாலும் அன்பா ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லலாமே தவிர மற்றபடி விட்டுறலாம். அவங்களுக்கு அது தப்புன்னு நல்லா தெரியும். பட் மாத்த முடியாதுங்கிறது தான் இங்க ப்ராப்ளமே. ஓகே ஓகே. அதனால அவங்க இயல்புப்படி அவங்க இருக்கிறாங்க. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்.
நான் ஓகே என்ன அப்போ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப நம்ம கோபத்தை காமிக்காம அப்போ இவங்க அதான் சொல்றாங்க நீ அவங்க சொல்லி கொடுத்தபடி பண்றியே அதை வந்து நான் சாந்தமா தான் சொல்லணும்னு பாக்குறேன். பட் அவங்க ஏத்துக்கிடாத பட்சத்துல எனக்கு வந்து சரி என்னடா இவங்க இப்படி தப்பு பண்றாங்களே பாவம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இது இருக்கு. பட் கரெக்ட் அது கரெக்ட். அது அப்படி விட்டுலாம் எனக்கு ஐயா. ஆமா, ஜஸ்ட் விட்டுருங்க. நீங்க ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான், மாற்று கருத்து இல்ல. அவங்க தப்பு தான் பண்றாங்க, நீங்க சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்றீங்க. பட் உங்களுக்கு அங்க கெட்ட பேர் தான் வரும். சரியா? அதான் அவ அதான் ஐயா ஏன் அதான் நாம ஐயா போய் அதான். நல்லதையும் பண்ணி ஏன் கெட்ட பேர் வாங்குவானே? ஓகே. நாம வந்தது நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு. முடிஞ்சா பொலைட்டா ஒரு முறை சொல்லலாம், தங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாம். பட் அதுவுமே இல்லாட்டி நீங்க நல்லா பிளஸ்ஸிங் கொடுத்துட்டே வாங்க. மனசுல அவங்கள இப்படி நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. உங்க அந்த மனசுல பெஸ்டிங் நினைச்சாலே மட்டும். அது அங்க போய் வேலை செய்யும். நாம ஓகே சொன்னாதான் ஓகே. வேலை செய்யணும்னு இல்லை. அதனால அவங்க நல்லா வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு அவங்க நல்லதா செய்யட்டும்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. அங்க போய் அது எனக்கு சொன்னீங்கன்னா நமக்கு கெட்ட பேர் வரும். அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏறிடுது. அப்போ ஆமா, இவங்க சொன்னாங்க நீ படிச்சதுல ஒண்ணுமே இல்லையே நீ அவங்க சொல்லி கொடுத்தபடி பேசுற பட் அவங்களால அக்செப்ட் பண்ணாத அப்படின்காங்க. அதான் குறிச்சு இல்ல வேற இல்ல, ஒண்ணு. அது அது என்னன்னா அதையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்க சொல்றதுல ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. பட் அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கரெக்ட்னு எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அதாவது நம்மள வந்து அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா நம்மள ஞானி மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நாம இப்பதான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு, பல்லாயிரம் வருஷம் பிரிண்ட் அவுட்ல வந்திருக்கிறோம். அதனால ஆமா. நமக்குள்ள சேஞ்ச் வந்தது நமக்கு தெரியும். பட் அவங்க சொல்றதால நாம சரியில்லைன்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கிட்ட சேஞ்ச் வரும். ஒரே நாள்ல ஞானி ஆயிர முடியாது. அதனால அவங்க சொல்றாங்க அதான். நம்ம தப்பா இருக்கிறோமோன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாம கரெக்டா தான் இருக்கிறோம். பிராக்டிஸ் ரெகுலரா பண்ணுங்க. ஓகே ஆஹ் நான் எல்லாம் நல்லா அவங்கள பண்ணிட்டு அடுத்தவங்கள இருக்கேன். போய் எவ்வளவோ திருத்த போக மெடிடேஷன் வேண்டாம். போயிருக்கேன் ஐயா. இது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால ஒருத்தங்க தப்பு பண்ணி அவங்க இதை பண்ணும்போது நம்மளும் பொய் சொல்ல வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரி அப்படின்னு கண்டு காணாத மாதிரி என்னால போக முடிய மாட்டேங்க. அதுதான் வேற ஒண்ணும் அதான் இல்லையா. நல்லவங்களோட பிரச்சனை இதுமா. நல்லவங்களா இருந்தா சரிதானே? உள்ளத்தில் நல்ல உறங்காது என்பதுங்கிற மாதிரி நம்மளால கம்முன்னு இருக்க முடியாது. பட் கம்முன்னு ஆமா. இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகே ஐயா. ஓகே ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி. நிச்சயமா. வாழ்க ரொம்ப வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். விஜயாலமா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து வாழ்க இந்த வளமுடன். யூடியூப்ல தான் நான் வந்து இணைஞ்சேன். இந்த இந்த வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல, மார்கழி மாதத்துல தான் நான் இந்த இறை சாதனை மார்க்கத்துல இணைஞ்சேன். இந்த ஓகே. 17 மாசத்துல வந்து என்கிட்ட நிறைய சேஞ்சஸ். இயற்கை வாழ்வியல் முறை, அந்த பயிற்சி தொடர்ச்சின்னு சொல்றீங்கல்ல, அதை நான் ஆமா. மேக்சிமம் என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும் இறை சாதனை மார்க்கத்துக்கு. ஒவ்வொன்னா கத்துக்கிட்டேன். இந்த அன்மியூட் பண்றதெல்லாம் நான் வந்து இந்த இதுல போய் கத்துக்கிட்டேன். இந்த ஞானகானம் பயிற்சி அது பாட தெரியுதோ இல்லையோ, அதுல போய் அந்த மாதிரி இது பண்ணி அதுக்குள்ளார போய் இது பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மார்கழி மாசம் பூரா காலையில ஏர்லி மார்னிங் அந்த வகுப்புகள் அதுக்கெல்லாம் நான் 4 மணி 4:30 மணி அதுல எல்லாம் மேக்சிமம் கலந்துட்டு இருக்கேன். இப்ப கூட நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, மே மாசம் பூரா இந்த 3AP இருக்கிறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய மாறுதல்கள் மாற்றங்கள், 5 அளவு முறை, அப்புறம் ஒவ்வொன்றும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி எனக்குள்ள நிறைய மாற்றங்கள், அதனால நான் நிறைய எல்லாமே பலனும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்னொரு ஒரு 10 கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஹோல் எக்ஸ்பீரியன்ஸை இறை சாதனை மார்க்கம் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் மாற்றம் வந்ததோ அதையெல்லாம் நீங்க எல்லாருமே சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து நீங்க எல்லாருமே உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். அதனால இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எல்லாமே நீங்க ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இன் ஃபியூச்சர் நீங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசணும், அதுல பேசலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். மெயினா 1:30 ஆயிருச்சு டைம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா குயிக்கா கேட்கலாம். இன்னொரு 5 பேர் இருக்காங்க. ஓகே, மற்றவங்க டைம் ஆயிடுச்சுன்னா நீங்க நிறைவு பண்றனா பண்ணிக்கலாம்.
சியாமலாமா? ஓகே அம்மா. ஷியாமலாமா. அன்- ஆ, ஐயா ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் 2022 ரிட்டையர் ஆனங்க. ஜூன் மாசம் ரிட்டையர் ஆனங்க. ஓகேம்மா. அப்ப நம்மோட இறை சாதனை மார்க்க யூடியூப்ல பார்த்து சரி அத நம்ம செய்யணும் அப்படின்றத வச்சு நான் ஒவ்வொரு தடவையும் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிருக்கேன். அம்மாட்டையும் பேசியிருக்கேன். நம்ம அம்மா அவங்க மேடம் உங்க ஓகே லதா மேடம். ஓகே ஓகேம்மா. அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. லதா மேடம் கிட்ட பேசியிருக்கேன். சிவஸ்ரீ மேடம் கிட்ட பேசியிருக்கேன். கனகா மேடம் கிட்ட பேசியிருக்காங்க. நடுவுல என்னோட பேரனை போய் பாக்குறதுக்காக நான் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆயிட்டேங்க. ஆனாலும் நம்மோட யோகாவெல்லாம் நான் அங்க போயிட்டும் பண்ணேங்க. அமெரிக்கா போயிருந்தேங்க ஐயா. ஓகேம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குழந்தைய பேரனை வளர்க்கறதுக்காக போனேங்க. அதுல நம்ம கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆயிட்டேங்க. அடுத்தது அந்த படிவம், ஆசிரியர் படிவம் எனக்கு சரியா ஃபில்அப் பண்ண தெரியாததுனாலயே அது அது அப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமா இருந்ததுனால என்னால அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ண முடியாம ஆசிரியரா ஆகிறதுக்கு என்னால முடியலைங்க. எனக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குங்க. இப்ப கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் போயிட்டு ஒரு 2500 ஸ்டூடெண்ட் இருக்காங்கங்க. அவங்களுக்கு நான் இந்த யோகா சொல்லி தரணும்ட்டு மேடம் கிட்ட எல்லாம் பேசினாங்க. அவங்களும் நீங்க யோகா வரைக்கும் பண்ணுங்க, பண்ணி முடிச்சு யோகா சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்து முடிச்ச பிறகு காயக்கல்பம் எங்க டீம் நாங்க உங்களுக்கு பண்றோம்லாம் கூட மேடம் சொன்னாங்கங்க. ஐயா ஓகேம்மா. ஓகே ஓகே அம்மா. கேக்குறேன். ஓகே. ஐயா உங்களுடைய இந்த தியானம், இந்த யோகா, இந்த சிந்தனை உரை நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குங்க. ஆனா என்னால அது நிறைய டைம் என்னால இந்த தற்சோதனை எல்லாம் கரெக்டா உட்கார முடிய மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த டைம்ல நான் என்ன நான் தற்சோதனை செஞ்சு செஞ்சு என்ன நான் மாத்திக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சிம்மா. கோவப்படுறத எல்லாமே குறைச்சிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. எந்த இடத்துலயும் சிரமப்படாம, அதே சமயம் பண்ணாமே இருக்காம, எந்த அளவுக்கு உங்களால பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணிடுவேங்க ஐயா. எக்ஸசைஸ் பண்ணிடுவேங்க. தியானமும் ஒரு நாளைக்கு 2 டைம் ஐயா வைக்கிற நேரத்துலயும் அட்டன் பண்ணுவேங்க. அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, ஏதோ வேலையா இருக்குன்னா அடுத்து ஏதாச்சும் ஒரு டைம்ல நான் தியானம் இல்லாம பண்றேங்க. இதெல்லாம் பண்ணும்போது மகிழ்ச்சிம்மா. என்னோட மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப உடல்நிலை சந்தோஷம். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. சுறுசுறுப்பா இருக்கேங்க. என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிடுறேங்க. எனக்கு இப்ப 63 வயசு ஆகுதுங்க ஐயா. சிறப்புங்கம்மா. சிறப்பு. நல்லா சிறப்பா பண்ணிட்டு வாங்க. சுறுசுறுப்பா இருக்கிறேங்க. ஐயாவுக்கு நிறைய நன்றிகள், வாழ்த்துக்கள்ங்க. நீங்க நன்றிம்மா. மேலும் 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 வளரணுங்க. வளர்ந்து நிறைய நற்தொண்டுகள் செய்யணும். நாங்கெல்லாம் பக்கபலமாக இருக்கிறோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிச்சயமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே மகிழ்ச்சி. கோமதி அம்மா, கேள்விகள் டைரக்டா கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்த அன்பர்கள் வெயிட் பண்றாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப வாழ்க உயிரின தன்மாற்றத்துல தாவரத்துக்கு 1 அடி தூரம் இருக்குன்னு எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அதே சாதாரண மனிதனுக்கும் மகான்களுக்கும் விலங்குகளுக்கும் எவ்வளவு அடி தூரம் 6 இருக்கும் அப்படிங்கறது எனக்கு மறந்துருச்சுங்க. அதனால சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் விளக்கம் கேட்கலான்ட்டுங்க. இல்ல, உயிர் தாவரத்திற்கு நான் 1 அடி தூரத்துக்கு 6 இருக்குன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஆமாங்க. அறிவுல அந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. பட் எல்லாத்துக்குமே 6 இருக்குமா? 6 சரி. இல்லாத உயிர்களே இல்ல. எல்லா உயிர்களுக்கும் 6 இருக்குது. பொதுவா எல்லாத்துக்கும் 1 அடி தூரங்கிறது காமன். ஓகேங்க ஐயா. எல்லா உயிரினங்களுக்கும் 1 அடி தூரம் அப்படிங்கிறது காமன். சரிங்க, ஆவரேஜ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதே உயிர் ஒரு அன்பான தன்மையில் இருக்கிறப்போ 6 வெறியிருக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆக்ரோஷமா இருக்கிறப்போ அந்த 6 டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆவரேஜா 1 ஃபீட் அப்படிங்கிற வந்து 1 ஃபீட்டுங்கிறது ஆவரேஜா வச்சுக்கோங்க. ஓகேங்க ஐயா. ஓகேம்மா. ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. பாக்கியலட்சுமி அம்மா. அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன் பாக்கியலட்சுமி அம்மா. கல்யாணி குமரேசன் அம்மா. வாழ்க வளமுடன் சார்.
வாழ்க வளமுடனுங்கம்மா. ஐயா 1 இயரா டிராவல் பண்றது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க 2001லயே மகரிஷி இதுல வந்து நான் முடிச்சிருக்கேங்க ஐயா. யூடியூப்பை பார்த்து தான் இதுல ரொம்ப இது சந்தோஷம். மன்னிக்கணும், டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம், எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஓகேங்க ஐயா. ம். எனக்கு வந்து இப்போ ப்ராப்பரா எக்ஸசைஸ் இப்போ 55 வயசு ஆகுதுங்க ஐயா எனக்கு. ம். ம். காயகல்ப பயிற்சி எக்ஸசைஸ் இது எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா நான் பண்ணிட்டு தான் வர்றேன். உங்களுடைய நாளை காலுக்கு எந்திரிச்சு டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஜூம்ல. ம். இப்போ ம். வந்து ஒரு 1 இயரா மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்க ஐயா. என்ன பண்ணுனாலுமே டேப்லெட் போட்டா கூட அது எந்திரிச்சதும் வர்ற மாதிரி இல்லை. எதுக்குங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி இருக்குது? அதுக்கு பல காரணங்கள் இருக்குதுமா. ஒண்ணு, ம் நம்ம 5 அளவு முறை கரெக்டா கடைபிடிக்கிறோமான்னு பாருங்க. பயிற்சி எல்லாம் சரியா செய்யறோமான்னு பாருங்க. ம் அதே மாதிரி நார்ச்சத்து, நீர்ச்சத்து உணவுகளை நல்லா எடுத்துக்கிறீங்களா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஓகேங்க எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு இயற்கை மருத்துவர்கிட்ட டைரக்டா ஒரு ஆலோசனை வாங்குங்க. ஒன்றும் தப்பில்லை. ஓகேங்க ஐயா. நம்ம அஜய் பிரகாஷ் ஐயா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா அவங்க தெளிவா என்னன்னு சொல்லுவாங்க. நம்பரு அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குமாங்க ஐயா? பண்ணிக்கலாம். எதுமா? நம்பர் கிடைக்குங்கம்மா ஐயா? உங்க சார் நம்பரு? நம்பர் கிடைக்குமா? உங்க இன்சார்ஜ் கிட்ட கேளுங்க, அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. சார் ஓகேம்மா. நேம்ங்க ஐயா? அஜய் பிரகாஷ். அஜய் பிரகாஷ். ஓகே ஓகே. ஆமா, நன்றிங்க ஆமா, சார். ஆமா. நன்றி. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வாழ்க, வளமுடன். வாழ்க. சிதறலாமா? கேள்வி கேளுங்கம்மா. நீங்க சுருக்கமா கேளுங்கம்மா. ஐயா நன்றி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் சென்னையில இருந்து வாழ்க பேசுறேன். வளமுடன்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. இங்க வந்து சொல்லுங்கம்மா. ஒரு ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான். அதாவது இந்த தற்சோதனை செய்யறதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அதை ம். ப்ரீவியஸா ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்க அதுக்கு எனக்கு விளக்கு கொடுத்துட்டீங்க. அதுல ஆமா. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 இதை கடைபிடிக்கிறத விட நான் என்ன நானவே நிறைய விஷயங்கள்ல நான் அதை தற்சோதனை பண்ணிக்கிட்டேன். இப்ப ஒரு நல்லது. நாளைக்கு இந்த தூங்க போறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபர்ஸ்ட் முதல்ல நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணினேன், யாரையாவது காயப்படுத்திருக்கேனா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்னையே நான் தற்சோதனை பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன நான் தற்சோதனை செஞ்சு அதவே நான் அந்த ஃபார்ம்ல நான் பெரும்பாலும் அதை தான் டிக் பண்ணிட்டு வரேன். அடுத்தது வந்து கரெக்ட்மா, இந்த அப்படிதான் தியான பண்ணணும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. 2வது இந்த தியானத்தை மட்டும் என்னால சரியா முறையா கடைபிடிக்க முடியல. அதுக்கு கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நல்லா பண்ணிக்கிட்டே வருவேன், யாராவது ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு எனக்கு டென்ஷன் ஆகி அன்னைக்கு சொல்ல போனோம்னா என் ஹஸ்பண்ட சண்டையே பிடிச்சிட்டேன். நான் அந்த 9 மைய தவம் பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு மேல வரைக்கும் வந்துட்டு இருந்தது. அவர் அந்த நேரம் வாக்கிங் போயிட்டு வந்து டக்குன்னு உள்ள வந்த உடனே கூப்பிட்டுக்கிட்டே வந்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு மைண்டு. ஸோ அந்த அது மாதிரி அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நடக்குமா? வேற அது ஏதாவது அப்படிதான் சைடு இருக்கு. எஃபெக்ட் வருங்களா? இல்ல சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணும் வராது. ஆ ஆ ஆ, நீங்க உட்கார்றப்ப ஒண்ணு அதற்கான சூழலை வந்து சரியா அமைச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இந்த மாதிரி ம் ஒரு சூழலை அமைச்சுக்கோங்க. ம் 2வது, இப்படி ஏதாவது யாராவது கூப்பிட்டா கூட நீங்க அமைதியா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி வந்துருங்க. ம் ஆ சரிங்களா? அது இயற்கை தான், இது எல்லா சரி. நேரமும் ஆ நடக்காது. பட் ஓகே. சில நேரங்கள்ல நடக்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே மைண்ட்ல ஒரு ரிஹர்சல் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது ஆ கூப்பிட்டாங்கன்னா ஒண்ணு அப்படியே டீப்பா இருக்கிறது கொஞ்ச நேரத்துல, இல்லைன்னா ஆ சரி மெதுவா அந்த டீப்னஸ்ல இருந்து வெளியே வந்து இருங்க வர்றேன் ஒரு 5 ம் நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெடிடேஷன் பண்றதுனால பண்ணலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆ பட் அது பெருசா அதுதாங்க எடுத்துக்க ஐயா வேண்டாம். கேட்டேன். ஆ ஆ ஓகே, சரிங்க. ஓகே, ஓகே, ரொம்ப ஓகே. ம், நன்றிங்க ஐயா. நல்லதுமா. நன்றி, நன்றி. நன்றிங்க. மகிழ்ச்சிமா. இனி மற்றவங்களை நம்ம அடுத்த செஷன்ல கொண்டு போய்க்கலாம். 1:40 ஆயிருச்சு. ஓகே, ரொம்ப நன்றி நண்பர்களே. பாக்கியலட்சுமி அம்மா, கோகுலம் அம்மா, நீங்க 2 பேரும் நெக்ஸ்ட் செஷன் முடிஞ்ச உடனே நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப டைம் எடுக்குது இல்ல. வாழ்க வளமுடன். மிகவும் மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி, நன்றி. ஓகே. மிகவும் நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் அன்பர்கள் புரிந்து கொள்ளும் விதமும் விளக்கம் கொடுத்த மதனையா அவர்களுக்கு மிகவும் நன்றி. மதனையா அவர்களை துரிய நிலையில் என்று வாழ்த்துவோம். துரியம் இறை மதனையா அவர்களும்
மதன், உலக குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுய சங்கல்பம். அனைத்து நிலை இறையாசிரியர்கள், ஆனந்த பயிற்சி அன்பராகிய நாம் அனைவரும் இந்த வார வீட்டு பாடங்களை முறையாக முழுமையாக செய்வோம் என்றும், தற்சோதனை படிவத்தை அனைவரும் நிரப்புவோம் என்றும், நாம் அனைவரும் நமது குருமகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் முன்பாக சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பும் நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலகநல வாழ்த்து பாடல் விரும்பும் அன்பர்கள் அட்ரைஸ் பண்ணலாம். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. இன்றைய மதிநேர ஆனந்த யோக பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும், கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும், ஒரு உலக நலவேள்வி இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய ஸ்ரீதேவி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த நிகழ்வாக சித்தர் குழு பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. விருப்பமுள்ள அன்பர்கள் கலந்து ஆன்ம தூய்மை பெறலாம். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளம்.